Hi all. Last video question number 7 வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல question number 8 ஸ்டார்ட் பண்ணலாம். Question number 8. A factory requires 42 machines to produce a given number of articles in 63 days. How many machines would be required to produce the same number of articles in 54 days? Solution. As the number of days decreases, the number of machines required will increase. இப்போ பார்த்தீங்கன்னா 42 மிஷின்ஸ் வச்சு 63 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. இப்போ நமக்கு வந்து டேஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. 54 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு கண்டிப்பா மிஷின்ஸ் வந்து ஜாஸ்தி தேவைப்படும். நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம், நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் ரிக்வயர்டு ஒய்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா x1 by x2 is equal to y2 by y1. வேல்யூஸ் வந்து போடலாம். x1 வந்து 63, x2 வந்து 54, y2 வந்து தெரியாது கண்டுபிடிக்கணும். y1 வந்து 42. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 54 y2 equal to 42 into 63. So further simplification, y2 equal to 42 into 63 divided by 54. So இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 டேபிள்ஸ்ல போவோம். 6 9s are 54, 7 9s are 63. இப்போ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 7 டேபிள் 6 டேபிள் இதுவும் போகும். 7 6 are 42. y2 equal to 49. So answer is 49 machines required. Question number 9. A car takes 2 hours to reach a destination by traveling at the speed of 60 km per hour. How long will it take when the car travels at the speed of 80 km per hour? Solution. As the speed per hour increases, the time will decrease. இப்போ பார்த்தீங்கன்னா 60 ஹவர்ஸ் 60 km per hour போகும்போது 2 ஹவர்ஸில் வந்து ரீச் ஆகுது. இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து 80 km இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து டைம் டேக்கன் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம். டைம் இன் ஹவர்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், ஸ்பீட் ஆஃப் த கார் ஒய்னு வச்சுக்கலாம். x1 by x2 equal to y2 by y1. இப்போ வந்து 2 ஹவர்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸை 2 ஹவர்ஸ்னா எவ்வளோ 120 மினிட்ஸு. ஏன்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம். x2 வந்து தெரியாது, y2 வந்து 80, y1 வந்து 60. கிராஸ் மல்டிப்ளை 80 x2 equal to 120 into 60. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். x2 equal to 120 into 60 by 80. So இது ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன். 0 0 கட் ஆகிடும். 2 4s are 8, 3 4s are 12, 2 இங்கே வந்து 3, 3 2s are 6, 30 into 3 90 மினிட்ஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து 120 மினிட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ இது வந்து 90 மினிட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 90 மினிட்ஸு. இப்போ ஹவரில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 1.5 hours, 1.5 hours. Question number 10. 2 persons could fit new windows in a house in 3 days. Subpart 1. One of the person fell ill before the work started. How long would the job take now? Second subpart. How many persons would be needed to fit the window in 1 day? First subdivision oda solution பார்க்கலாம். Number of people வந்து x னு வச்சுக்கலாம், number of days y னு வச்சுக்கலாம். As the number of people decreases, the number of days will increase. இப்போ ரெண்டு பேர் பார்க்கும்போது 3 நாள்ல முடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆள் கம்மி பண்ணும்போது ஜாஸ்தி டேஸ் தேவைப்படும். எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். x1 by x2 equal to y2 by y1. வேல்யூஸ் போடலாம். 2 by 1 equal to y2 by 3. ஏன்னா y1 வந்து 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பு கிராஸ் மல்டிப்ளிகேஷனு. y2 equal to 2 into 3 6. அப்போ 6 days. ஆன்சர் வந்து 6 days to complete. இப்போ ஒருத்தர் தனியாக வேலை பார்த்தாருன்னா 6 days ஆகும். ரெண்டு பேர் சேர்ந்து 3 நாளில் முடிக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து 6 days எடுக்கும். இப்போ வந்து சப்பார்ட் 2, சப்பார்ட் 2ல் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா how many peoples required to complete in 1 day ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஃபார்முலா தெரியும். x1 by x2 equal to y2 by
y1 வேல்யூஸ் போடலாம். x1 வந்து 2, x2 தெரியாது, y2 வந்து 1, y1 வந்து 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். x2 ஈக்குவல் டு 2 into 3, x2 ஈக்குவல் டு 6. ஆன்சர் 6%. இப்போ வந்து 1 டேல கம்ப்ளீட் பண்ணணும்னா 6% தேவைப்படுவாங்க. கொஸ்டின் நம்பர் 11. A school has 8 periods a day, each of 45 minutes duration. How long would each period be if the school has 9 periods a day, assuming the number of school hours to be the same? Solution. As the number of periods increases, the time for each period will decrease. இப்போ பார்த்தீங்கன்னா 8 பீரியடுக்கு வந்து 45 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்குன்னா இப்போ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் வந்து 9 ஆயிருக்கு. அப்போ பீரியடோட டியூரேஷன் வந்து கண்டிப்பாக டைம் டியூரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். எப்படின்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் எக்ஸ்னு எடுத்துக்கலாம், டைம் இன் மினிட்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். இப்போ 8 பீரியடுக்கு வந்து 45 மினிட்ஸ் டியூரேஷனு, 9 பீரியடுக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா தெரியும் நமக்கு. x1 by x2, y2 by y1. x1 ஓட வேல்யூ வந்து 8, x2 ஓட வேல்யூ வந்து 9, y2 தெரியாது, y1 வந்து 45. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்த ஸ்டெப்பு. 9y2 ஈக்குவல் டு 45 into 8, y2 ஈக்குவல் டு 45 into 8 divided by 9. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 இங்கே வந்து 5, 5 into 8 40. இப்போ y2 ஈக்குவல் டு 40 மினிட்ஸ். 40. ஆன்சர் வந்து 40 மினிட்ஸ். ஆன்சர் வந்து 40 மினிட்ஸ். ஈச் பீரியடோட டியூரேஷன் 40 மினிட்ஸ். இப்போ இந்த 11th கொஸ்டினோட இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ரெண்டு எக்ஸசைஸும் பார்த்துட்டோம். இந்த சாப்டர் 13 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Thanks for watching.